பிரைஸ் த லார்ட் ஈஜியன் யூடியூப் வியூவர்ஸ். அஹாவா ஈஜியன் 2025 கேம்ப்லேருந்து பேசிகிட்ருக்கோம். நம்ம கூட அருமையான போதகர் குரூஸ் மாஸ்லாமணி ஐயா இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. நம்ம கூட சேர்க்கறதுக்கு எங்களுக்கு வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க இந்த கேம்புக்காக. இதுவரையும் வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட 6 செஷன் முடிஞ்சது நமக்கு. அதுக்கடையில் நமக்கு டைம் கொடுத்து நம்ம கூட பேச வந்திருக்காங்க யூடியூப் வியூவர்ஸ்க்காக. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம். பேசுறதுக்கு முன்னாடி ஐயாவை தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். பாஸ்டர் வந்துட்டு பிஹெச்டி பண்ணியிருக்காங்க நம்ம தியாலஜியில். பாஸ்டர் இஸ் லிவிங் எ டெஸ்டிமோனியல் லைஃப்னு தான் சொல்லணும். இன்றைக்கி தான் அவரோட டெஸ்டிமோனியை ஷேர் பண்ணாங்க அவரோட சர்மனில். இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் வாட் காட்ஸ் பீன் டூயிங் த்ரூ நம்ம பாஸ்டரோட. ரொம்ப வேதத்தை வந்து ரொம்ப ஆழமாக சிந்தித்து ஆழமான வார்த்தைகளை ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு இது வரையும் நம்ம அந்த கேம்பில். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில வார்த்தை விட்டு பேசுவோம். பாஸ்டர், வெல்கம் டு அவர் கேம்ப். இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க. அது வந்துட்டு நீங்களே சொன்னீங்க ஃபர்ஸ்ட் நாள் செஷனில் வந்துட்டு ஒரு வாரத்தில் டிசைட் பண்ண விஷயம் அந்த ட்ராவல் பிளான். வித்தின் அ வீக் நான் இங்கே வந்துட்டேன்னு சொன்னீங்க. ஸோ இங்கே வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் ஏதாச்சும் உணர்த்திருப்பார். ஆக்சுவலாக இந்த யூகேக்காக போகிறோம், ஈஜியன் கேம்புக்காக போகிறோம், இந்த மக்களுக்காக வந்துட்டு ஏதாவது போய் சொல்லணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு உணர்த்திருப்பார். அந்த விஷயத்தை ஒரு சில விஷயத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஈஜியன் அஹாவா இந்த ஆனுவல் கேம்பில் கலந்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் எனக்கு தந்தார். இந்த ப்ரோக்ராம் ஒரு ஷார்ட் டைமில் டிசைட் பண்ணப்பட்டாலும் இதற்காக எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலையும் தேவனுடைய அளவற்ற கிருபை கூட இருந்ததையும் என்னை நடத்தினதையும் உணர்ந்தேன். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் தீர்க்கமாக பைபிள்லேருந்து என் கூட பேசினார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். இதுதான் தேவன் எனக்கு தந்த ரேமா. மகனே, நான் உன்னை அனுப்புகிறேன், என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீ போகிற, என் பிள்ளைகளுக்காக உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்னார். அது மட்டுமல்ல, த டே இங்கே வர்றேன் ஊழியம் செய்கிறதுக்குன்னு தெரிந்த அந்த நாளிலிருந்து இரவும் பகலும் எப்போல்லாம் என்னுடைய இருதயத்தில் நான் உணர்ந்தேனோ அப்பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் நியமிச்சிங்களோ அதை எனக்கு சொல்லி கொடுங்கன்னு அவர் தந்ததெல்லாம் எழுதி எடுத்தேங்க. ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட், ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் உட்கார்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் எழுதி கொண்டு வந்தேன். பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளோட அவருடைய ஆவிக்குரிய வாழ்வு மேம்படவும் விருத்தி அடையவும் இன்னும் அவர்கள் அடுத்த நிலைக்கும் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு உச்சத்தை அவங்க அடையணுன்ற அந்த வைராக்கியத்தை கர்த்தர் என் இருதயத்தில் வைத்ததை உணர்ந்தேன். அதனால தான் ஒவ்வொரு செஷன்லையும் அவங்களுக்கு இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக அவருடைய லைஃப்பை இன்ஸ்பயர் பண்ணி கர்த்தருடைய சித்தத்திற்குள்ள ஓடி வருகிற பலனையும் வைராக்கியத்தையும் அவர்களுக்குள்ள ஆவியானவர் கொடுக்கணுன்ற கண்ணீரோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் பலன் கொடுத்தார். தேசத்திலையும் டெய்லி இந்த ஊழியங்களுக்காக சங்கிலி தொடர் ஜெபம் நடக்குது, உபவாச ஜெபம் நடக்கிறது. இங்கே நடக்கிற ஊழியங்கள் ஜெபத்தினால அவைகள் எல்லாம் பேக்கப் பண்ணப்படுகிறதுனால தேவனுடைய அளவற்ற கிருபை. நான் ஒரு பலவீனப்பட்ட மனிதன், ஆனாலும் கர்த்தர் என்ன அவுட்ஸ்டாண்டிங்காக பலப்படுத்தி இந்த சூழ்நிலையோ எதுவும் என்னை பாதிப்பிற்குட்படுத்தாமல் பலத்தோடு ஊழியம் செய்ய கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமம் மகிமைப்படட்டும். நிச்சயமாக இந்த கேம்பினுடைய இம்பேக்ட் வரப்போகிற வாரங்களையும் மாதங்களிலையும் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் மெய்ப்படுகிறதா இருக்குன்றதில் எனக்கு கடுகளவு கூட சந்தேகமே இல்லை. இப்போமே அதை என் காதுகளில் நான் கேள்விப்படுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி கிரிப் பண்ணி இழுத்து இருக்கிறார். அவங்க ஒரு அர்ப்பணிப்போட ஒரு புதிய தீர்மானத்தோட இந்த கேம்பை விட்டு வெளியே போகிறாங்க. நிச்சயமாக தேவன் தமது சபையின் மூலம் மகிமைப்படுவார். அவருடைய சபை கட்டி எழுப்பப்படும், விருத்தி அடையும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பாஸ்டர். ஏன்னா உங்களோட பேர்டன் அந்த வேர்ட் ஆண்டவர் கொடுத்தது உங்களுக்கு. அது இட்ஸ் பேக்ட் அப் பை தி செயின் ப்ரேயர் தட் யூ ஆர் டாக்கிங். அண்ட் உங்களோட எஃபர்ட்டு
கிளியராக இந்த லாஸ்ட் இந்த செஷன்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப கிளியராக வெளிப்பட்டுச்சு. நீங்கள் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எங்ககிட்டயும் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு ஒரு டெஸ்டிமோனியாகவே சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு ரேமா வேர்டு, நிறைய பேருக்கு வந்து வார்த்தை அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட வார்த்தைகள்லாம் திரும்ப ரீஅஃபர்மேஷன் மாதிரி அவங்களுக்கு கிடச்சதாக வந்துட்டு எங்க கூட ஷேர் பண்ணாங்க. ஸோ கர்த்தர் உங்களை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த கேம்பில். இன்க்ளூடிங் பர்சனலி என்னோட கூட வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்கள் எனக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த எல்லாத்துக்காகவும் வந்து கர்த்தர் நான் ரொம்ப 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 சோதிக்கிறேன் உங்களை இங்கே மத்தியில் கூட்டம் வந்து சேர்த்ததுக்காக. ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுற அந்த ஆர்ஃபனேஜ் ஊழியமும் ஊரில் இருக்கிறத பற்றி நான் இப்போ தான் இன்றைக்கி தான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது பாஸ்டர். அதே மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களும் வந்துட்டு அதை வந்துட்டு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களை எங்கள் மத்தியில் கர்த்தர் கூட்டு வந்து சேர்த்து ரொம்ப ரொம்ப நன்றி பாஸ்டர். இந்த கேம்ப் இது வரையும் நம்ம நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் ஒரு நாள் இருக்குது நம்ம கேம்புக்கு. இதுக்கு உங்களோட என்ன சொல்லுது, உங்கள் கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்தின விஷயம் இந்த 2 நாள் இருந்துட்டு நாளைக்கு என்னவெல்லாம் நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்து கர்த்தருடைய கிருபையினால் இந்த கேம்பில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பேரும் இந்த கேம்ப் முடிஞ்சு வீட்டுக்கு போய் அவர்கள் சும்மாவே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் கர்த்தருக்கென்று பயன்படுத்துகிற ஒரு வைராக்கியம் உள்ள சேனையா அவங்க எழும்பணுன்றது தான் என் ஜெபம், என் கண்ணீர், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய தரிசனம். இதுவரைக்கும் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி பர்சனலாகவே நான் பேசிட்டு வந்திருக்கேன். பிகாஸ் இது ரொம்ப நீடடுன்றதை ஆவியானவர் எனக்கு திட்டமாக வெளிப்படுத்தி பேச வச்சிருக்கிறாரு. நாளைக்கு நான் பேச போகிற மெசேஜ் அவங்க இருக்கிற இடத்துல, இருக்கிற சபையில், செய்கிற வேலையில் ஆண்டவருக்காக அவங்க எழும்பி பிரகாசிக்கிற ஒரு காலம் இது. அவங்க செய்யணும். ஆண்டவர் அதற்கு வேண்டிய கிருபையையும் வல்லமையையும் அபிஷேகத்தையும் ஞானத்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தரணுன்றது தான் என்னுடைய முழு ஆசை. ஸோ இந்த கேம்ப் முடிகிறதுக்குள்ள உங்கள் எல்லாரையும் ஒரு பலமுள்ள பராக்கிரமசாலியாக கர்த்தர் எடுத்து உங்களை கொண்டு சென்று இந்த தேசத்தினுடைய எழுப்புதலுக்காகவும் மறுமலர்ச்சிக்காகவும் பயன்படுத்தணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் அப்படியே அதை நமக்கு செய்வார். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர், உங்கள் டைம் ஒதுக்கி எங்கிட்ட பேசுனதுக்கு. நீங்கள் ஒரு நாளைக்கு மெசேஜோட சின்ன முன்னோட்டமாக சொன்னீங்க, அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நாளைக்கு மெசேஜ் எல்லாமே we are looking forward to it. And on behalf of each and Weavers pastor, we really wish you well and thank you so much for your time with us, pastor. Thank you so much.